ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பாலா. நம்ம இப்போ இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கண்டினியூஸாக பார்த்துட்டு இருந்தோம். இப்போது அதுலேயும் இன்னொரு அரேஞ்ச்மெண்ட்டாக 2025 கேட்ட கொஷின்ஸில் இருந்து அந்த ஆர்டர் ஃபஸ்ட்டு மந்த்லேருந்து என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்களோ அதில் இருக்கிற காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டாபிக்ஸை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி இருக்கிற டாபிக்ஸை நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு இதில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கிளியராக புரியும். ஃபஸ்ட் இதில் பாருங்கள், இது டிஎன்பிசியோட நம்மளோட அந்த ப்ரீவியஸ் கொஷின்ஸ்க்கு போனீங்க அப்படின்னா அதில் அந்த அப்ஜெக்டிவ் டைப் அதில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஷின்ஸை அந்த ஆன்சர் கீழே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இந்த ஆர்டரில் தான் இருக்கும். லாஸ்ட்டாக நம்மளுக்கு குரூப் 1 தான் கேட்டிருந்தாங்க. அதனால் இந்த குரூப் 1 கொஷின்ஸ் ஃபஸ்ட்டில் இருக்குது. செகண்ட் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் பப்ளிக் அது மாதிரி சொல்லிட்டு அடுத்த கொஷின்ஸ் இருக்குது. அதுக்கடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பைன்ஸ் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ், அதுக்கப்புறம் கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ் 2 அண்ட் 2A. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அது மெயின்ஸோடது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் அது மாதிரிலாம் அரேஞ்ச்மெண்ட்டாக வந்திருக்கும். அதுக்கு கீழே இருக்கிறது தான் நம்மளோடது கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இன் டிப்ளமோ அண்ட் ஐடிஐ லெவல் இப்படின்னு கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இதுதான் நம்மளோடது 2000 இந்த ஏரியாவிலேருந்து, அதாவது நம்மளுக்கு 2025 இருந்து கேட்ட கொஷின்ஸ். ஓகேங்களா. நம்ம இதில் இருந்து டாப் ஆர்டரில் நம்ம எல்லா கொஷின்ஸையும் நம்ம பார்ப்போம். பார்த்துட்டு ஃபுல்லாகவே நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அதாவது ஒரு டாபிக்ஸை பேஸ் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதே ஆர்டரில் 2025 ஃபஸ்ட்லேருந்து கேட்ட மாதிரியே அடுத்த டாபிக்ஸ் எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ஸு, அடுத்து பார்த்தீங்கன்னா ஏஜ் சம்ஸு, நெக்ஸ்ட்டு பர்சன்டேஜு, சிம்பிளிஃபிகேஷன்ஸ், இது மாதிரி ஒவ்வொரு டாபிக்ஸாக நம்ம இந்த இயரில் கேட்ட கொஷின்ஸில் இருந்து டாபிக் வைஸாக நம்ம கவர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த 6th அதில் இருக்கிற அந்த கொஷின்ஸ் தான் நம்ம பார்க்கலான்னு பார்த்தோம். பட் ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா 2000 அதாவது 2025 கேட்ட அந்த ஃபஸ்ட்டு கொஷின்ஸ்லேயே என்ன அப்படின்னா 003 அப்படிங்கிற அந்த ஜென்ரல் கொஷின்ஸ் நம்ம இந்த குரூப் 2, குரூப் 1, தென் இந்த குரூப் 4 இது மாதிரிலாம் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஜென்ரல் பேப்பர் அதில் இல்லை. ஓகேவா. அதனால் அடுத்த கொஷின்ஸ்லேருந்து இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ 5 அப்படின்னு இந்த இடத்துல இருக்கிற அந்த சீரியல் நம்பரில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் இன் 2004 அப்படிங்கிற இந்த கொஷின்ஸை நம்ம ஃபஸ்ட்லேருந்து சால்வ் பண்ண போகிறோம். ஓகேங்களா. இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபெப்ரவரியில் கேட்ட கொஷின்ஸ். ஓகேவா. இப்போ இதில் இருக்கிற கொஷின்ஸை நம்ம ஆர்டராக பார்க்க ஆரம்பிப்போம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு கொஷின் நம்ம ரீட் பண்ணுவோமா. 189 கொஷின் தான் கேட்டிருக்கிறாங்க. என்னென்னா பார்ப்போம். ஃபைண்ட் த டைம் டேக்கன் ஃபார் 4400 டு பிகம் 4851 அட் 10% காம்பவுண்ட் ஹாஃப் இயர்லி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கேட்டிருக்கிறாங்க. ஓகே, இதில் நம்ம என்ன ஃபஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த கொஷினை நம்ம தமிழ்லையும் ரீட் பண்ணிப்போம். தமிழில் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக 10% ஆண்டு வட்டியில் அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் ரூபாய் 4400 ஆனது 4851 எடுத்துக்கொள்ளும் நேரம் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நேரம், காலம் எல்லாமே பீரியட் தான் கேட்குறாங்க. ஃபஸ்ட் நம்ம இந்த கொஷின் எப்படி அப்படின்னு சால்வ் பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அரையாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அரையாண்டு அப்படின்னா நம்மளுக்கு ஹாஃப் இயர்லி. பட் ஆனால் இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது 10%க்கு நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதாவது இயர்லி அப்படிங்கிற லெவலில் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா. இயர்லின்னு நம்ம கொடுத்துருக்கும் போது அரையாண்டுக்கு ஒரு முறை கணக்கிடுறது வாய்ப்பே கிடையாது. ஸோ இயர்லி அப்படின்னா 1 இயர்க்கு நம்மளுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, 10%. அப்போ நம்ம ஹாஃப் இயர்க்கு அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹாஃப் இயர்க்கு இதையும் ஹாஃபாக மாற்றிடலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஹாஃப் இயர்க்கு அப்படின்னு வரும்போது 5%. ஸோ இங்கேருந்து நம்ம கொஷின்ஸை ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்ம ஃபஸ்ட்டு ஹாஃப் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் போது என்ன பண்ண ஆரம்பிப்போம், அதோட 440 அப்படிங்கிறதுக்கு ஒரு 5% ஃபைன் பண்ண ஆரம்பிப்போம். ஓகேவா. 5% நீங்கள் ஃபைன் பண்ணோம் அப்படின்னா இப்படியும் ஃபைன் பண்ணலாம். ஸோ இதில் ஒரு 0வை எடுத்துட்டீங்க அப்படின்னா ரிமைனிங் இருக்கிறது 10%. ஓகே, 440 அப்படிங்கிறது 10%.
அப்படின்னா 220 அப்படிங்கிறது 5% இருக்கும். ஸோ நம்ம இப்போ இங்கே 5% ஃபைன் பண்ணிட்டோம். எதுக்காக இந்த கேல்குலேஷன்ஸை வந்து நம்ம மைண்டாகவே நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா, கேல்குலேஷன்ஸை நம்ம வந்து எப்போவுமே டிவைட் பண்ணியோ மல்டிப்ளை பண்ணியோ ஆன்சர்ஸ் ஃபைன் பண்ணும்போது அதில் மிஸ்டேக்ஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கும். அந்த மிஸ்டேக் பண்ணுற சான்ஸை 0 இது மாதிரி டைம்ஸில் வரும்போது நம்ம டைரெக்டாக இந்த மாதிரி மெத்தட்ஸை யூஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து கேல்குலேஷன் மிஸ்டேக்ஸை வந்து அவாய்ட் பண்ணலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஹாஃப் இயருக்கு எவ்வளோ 5% ஃபைன் பண்ணியிருக்கோம், 220. நம்ம அடுத்து என்ன பண்ணுவோம்னா, அடுத்து ஹாஃப் இயருக்கு நம்ம ஃபைன் பண்ணும்போது 1 இயருக்கு ஆகிடும். 1 இயருக்கு அப்படிங்கும்போது நம்ம அதே வேல்யூ தான் நம்ம அப்படியே எழுதுவோம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபைன் பண்ணுறதுல. தென் இந்த 220 அப்படிங்கிறதுக்கு ஒரு 5% ஃபைன் பண்ணணும். ஃபைன் பண்ணி தான் நம்ம இங்கே எழுதுவோம். இப்போ இந்த 220 அப்படிங்கிறது 100% இருக்குது அப்படின்னா, இதில் ஒரு 0 எடுத்துட்டீங்க அப்படின்னா 10% ஆகிடும். ஓகே, இப்போது 10% 22 இருந்தால் 5% எவ்வளோவா இருக்கும்? 11. இந்த இடத்துலையும் உங்களுக்கு கிளியராக ஆன்சர் வந்து நம்மளுக்கு வந்துடுச்சு. ஓகே, இங்கே 1 முடியுது. நம்மளுக்கு எடுத்துக்கிட்ட அமௌண்ட் டோட்டலாக வர வேண்டிய அமௌண்ட் 4851 அப்படிங்கிறது. ஓகே, இது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள். 0, 4, 4, இங்கே 11. அப்போ டோட்டல் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 451 அப்படிங்கிறது இதுவரை வந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகே, இதே பிரின்சிபல் அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4400. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 4851 அப்படிங்கிற ஆன்சர் நமக்கு வந்திருக்கும். இந்த ஆன்சர் தான் எந்த நேரத்தில், அதாவது எவ்வளோ பீரியடில் வரும்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஹாஃப், அடுத்து ஒரு ஹாஃப். அப்போ டோட்டலாக 1 இயரில் நம்மளுக்கு வந்து இந்த அமௌண்ட் வந்து இந்த அமௌண்ட்டாக கன்வெர்ட் ஆகிருக்கும். அதாவது 4400 அப்படிங்கிறது 4851 நம்மளுக்கு வந்திருக்கும். இதுதான் 1 இயர்க்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ நம்மளுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 இயர் அப்படிங்கிறது தான். ஓகே, இப்போது நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். The value of the motorcycle 3 years ago was 60,000. It depreciate at the rate of 3%. Find the present value. இருசக்கர வாகனம் ஒன்றின் விலை 3 ஆண்டுகளுக்கு முன் ரூபாய் 60,000 இருந்தது. அதன் மதிப்பு ஆண்டுதோறும் 3% குறைகிறது எனில் 3% எனில் தற்போதைய மதிப்பை காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கொஷின்ஸை நீங்கள் ஒவ்வொருலையும் இப்போ 60,000 எடுத்துக்கலாம். 60,000 எடுத்துகிட்டு 3% ஃபைன் பண்ணி அதிலிருந்து திரும்ப அதை மைனஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் ஒரு 3% ஃபைன் பண்ணி அதிலிருந்து அதை மைனஸ் பண்ணிவிட்டு இப்படியே நீங்கள் போட்டுகிட்டே போனீங்கன்னா பாயிண்டில் தான் ஆன்சர் வரும். எக்ஸாக்ட் ஆன்சரை ஃபைன் பண்ணுறதுக்குள்ளார எக்ஸாமே முடிச்சுட்டு போயிடும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு கிளியரான ஒரு தாட் வந்து நமக்கு க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போது 100 rupees அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுக்கு 10% 1 இயரில் டிப்ரிஷியேட் ஆகுது, அது குறையுதுன்னு சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு வருஷமும். அப்போ இதில் 10% குறைஞ்சிது அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ இருக்கும்? 90 இருக்குமா? 90. இப்போது இந்த 90லேருந்து ஒரு 10% குறையுது. குறைஞ்சா எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, இப்போ இதில் எவ்வளோ அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 9 rupees. 9 rupees குறைஞ்சா ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? 81. ஓகேவா? இப்போது நம்மளுக்கு 100லேருந்து 10 அதாவது 20% குறைஞ்சிருக்கு. குறைஞ்சா வர அமௌண்ட் எவ்வளவா இருக்குது? 81. புரிஞ்சிருச்சுங்களா? குறைஞ்சிருக்கிறது 19% தான். அப்போது உங்களுக்கு புரியுதா? 100ல் அதே இயர்லி 10% குறைஞ்சா 20% குறைஞ்சா 19 rupees தான் குறைஞ்சிருக்குது. அதே மாதிரி தான் இப்போ நம்மளுக்கு இயர்லி சம்மில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3 இயர்ஸ்க்கு 3% வீதம் குறையுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நம்மளுக்கு எவ்வளோ குறைஞ்சிருக்கும்? கண்டிப்பாக 9ஐ விட கொஞ்சம் கம்மியாக தான் குறைஞ்சிருக்கும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்? டைரெக்டாக இதில் 9% ஃபைன் பண்ண போகிறோம். இதில் நம்மளுக்கு இந்த கொடுத்துருக்க 60,000ல் 9% ஃபைன் பண்ணி அதை எடுத்துகிட்டு போயிட்டு டைரெக்டாக நம்மள இருக்கிற அந்த 60,000ல் மைனஸ் பண்ணிங்கன்னா மீதி இருக்கிற அமௌண்ட்டை விட எது எக்ஸ்ட்ராவோ அல்லது நியரஸ்ட்டாக இருக்குதோ அதுதான் நம்மளோட ஆன்சர். ஸோ இதை நீங்கள் நார்மல் மெத்தட்ஸில் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு
கண்டிப்பாக ரொம்ப லென்த்தியாக சம் போகும். அக்யூரேட் ஆன்சர் ஃபைண்ட் பண்ண முடியாது. நம்மளுக்கு என்ன தேவை 9% தான் வேணுமா? இதையும் இன்னும் கொஞ்சம் கிளியராக நம்ம வந்து சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போது 60,000ங்கிறது 100%ஆக இருந்தால் 6,000 அப்படிங்கிறது 10%. ஓகேவா? அப்போ 600 அப்படிங்கிறது 1%. இப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுங்க 9%. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுங்க 5400. ஸோ 9% நம்ம எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் 5400. இந்த 5400வை 60,000ங்கிற பிரின்சிபல் அமௌண்ட் இருக்கா இல்லையா? பிரின்சிபல் அமௌண்ட் 60,000. இதில் 5400வை மைனஸ் பண்ண போகிறோம். ஓகே, மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? 0க்கு 0, 0க்கு 0. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 10 இருக்கும். 10ல் 4 போச்சு அப்படின்னா 6. இங்கே பார்த்தீங்கன்னா 9 இருக்கும். ஏன்னா இங்கே 5. இங்கே 5ல இருந்தால் நம்ம 1 எடுத்து 9ஆகவும் இங்கே 10ஆகவும் கொடுத்துருக்கோம். இப்போ 9ல் போச்சு அப்படின்னா 5 போச்சு அப்படின்னா 4. இப்போ 5460. இப்போ 54600 அப்படிங்கிறதுக்கு நியரஸ்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 54760. அதுவும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஏன்னா நம்ம 9% இங்கே மைனஸ் பண்ணியிருக்கோம். 8.something% தான் மைனஸ் ஆகிருக்கணும். ஸோ நம்மளுக்கு வர வேண்டிய ஆன்சர் அப்படின்னா 54,760.38ங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். நம்ம இங்கே வந்து கிளியராக ஆன்சர் போடலை. பட் ஆனால் இந்த ஆன்சர் 57 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இது கிடையாது. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா 57 கிடையாது. இங்கே 45 கிடையாது. ஸோ அப்போ இந்த சி ஆப்ஷன் தான் நம்மளோட ஆன்சர் அப்படிங்கிறத நம்ம இங்கே கிளியராக ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போது நெக்ஸ்ட்டு கொஷின்ஸ்க்கு போவோம். ஓகே, எ பிரின்சிபல் பிகம் எ 17,000 at the rate of 12% in a simple interest for 3 years. ஃபைண்ட் த பிரின்சிபல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு தொகை வந்து 3 ஆண்டுகளில் 12% தனி வட்டி வீதத்தில் தொகை வந்து ரூபாய் 17,000 கிடைக்கிறது எனில் அந்த தொகையை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போது இதில் இந்த சம்மில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில், அதாவது தனி வட்டியில் 12% அதிகமாகிட்டே இருக்குது. 3 வருஷத்துக்கு அப்புறம் அதிகமான அமௌண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17,000 இருக்குது. ஸோ அப்படிங்கிறப்ப 3 வருஷத்துக்கு முன்னாடி அதிகரிக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. இது தனி வட்டிங்கிறதால நம்ம சிம்பிளாக போட்டுடலாம். 1 இயர்க்கு எவ்வளோ அதிகமாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12% அதிகமாகுது. அப்போ 3 இயர்க்கு அப்படின்னு பார்க்கும்போது 3 × 12 அப்படின்னு போட்டிருந்தீங்க அப்படின்னா 36% அதிகமாகிருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு அசல் வந்து ஒரு 100%, அதில் 36% அதிகமாகி இருக்கிற அமௌண்ட் தான் அந்த 17,000. அப்போ இந்த 17,000 அப்படிங்கிறது 136%. இதில் நம்மளுக்கு என்ன வேணும்னா 100% மட்டும் இருந்தால் போதும் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு இங்கே இருக்கிற கொஷின். ஓகேவா? நம்மளுக்கு கேட்டிருக்கிறது 100% தான். நம்மளுக்கு கேட்டிருக்கிறது 100% தான் கேட்டிருக்கிறாங்க. ஸோ இருக்கிற வேல்யூ 136. ஸோ அதாவது அடிச்சோம்னா 1% வரும். அந்த 1% இன்ட்டு 100 நம்ம போட்டோம் அப்படின்னா 100% வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இப்போ நம்ம இங்கே ஸ்டார்ட் பண்ணுவோம். 2 நம்ம வந்துட்டு 2 டேபிள், அதாவது 2ஆம் வாய்ப்பாடில் நம்ம இங்கே வந்துட்டு அடிப்போம். ஓகேவா? இதை அடித்தோம் அப்படின்னா 6, 8. மேலே இருக்கிறத நம்ம அடித்தோம் அப்படின்னா 8,500. ஓகே, இப்போ இது நீங்கள் பார்த்தீங்கனாலே கிளியராக தெரியும். இது வந்து 17 டேபிளில் அடியும். 17 டேபிள் 417 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 68. இது 517 அப்படின்னா 85 அப்படின்னு வரும். 2 0க்கு 2 0 போட்டாச்சு. இப்போது இந்த இங்கே என்ன இருக்குது அப்படின்னா எழுதிப்போம். 500 divided by 4 into 100 அப்படின்றது. இது ரெண்டையும் அடிச்சிங்க அப்படின்னா 1, ரிமைனிங் 1. ஸோ அப்போ 2, மீதி ரிமைனிங் 2, அப்போ 5. 125 into 00. இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஷினில் 3 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த அமௌண்ட். ஓகேங்களா? இதுலேருந்து 12% 3 டைம்ஸ் இதில் இருக்கிறத ஆட் பண்ணிங்க அப்படின்னா இதுலேயே தான் ஒரு டைம் 12% ஃபைன் பண்ணி அதையே 3ஆல் மல்டிப்ளை பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கணும். அப்படி ஆட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு 17,000 அப்படிங்கிற வேல்யூ வரும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, நெக்ஸ்ட்
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இன் வாட் டைம் வில் வாட் டைம் வில் 17,800 அமௌண்ட் டு 19,936 அட் 6% பெர் ஆனம். ஆண்டுக்கு 6% வட்டி விதத்தில் ஒரு தொகை ரூபாய் 17,800 எத்தனை ஆண்டுகளில் 19,936 உயரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பட் ஆனால் இங்கே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னும் கொடுக்கல, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னும் கொடுக்கல. நம்ம என்ன பண்ண ஆரம்பிப்போம் அப்படின்னா, டைரெக்டாக எதுவுமே கொடுக்கலன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு அஷ்யூம் பண்ணிப்போம். மோஸ்ட்டாக சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் அஷ்யூம் பண்ணுவோம், எதுவுமே கொடுக்கலனா. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு வந்திருந்தா தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் போகும். ஓகே, இப்போ நம்மளுக்கு கிவன் டேட்டா படி என்ன கொடுத்துருக்காங்க, பி அசல் வந்து பார்த்தீங்கன்னா 17,800. இதே ஏ டோட்டல் அமௌண்ட்டும் கொடுத்துட்டாங்க 19,936. ஓகே, ரெண்டுமே கொடுத்துட்டாங்க. கொடுத்ததுக்கப்புறம் எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதாவது வட்டி விகிதம் 6% கொடுத்துட்டாங்க. இந்த பிங்கிற அமௌண்ட்டில் இருந்து இந்த அமௌண்ட்டாக மாறுது 6%. அப்போ அது எத்தனை வருஷம்னு நம்மளுக்கு கேட்குறாங்க. ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதுக்கு 6% எவ்வளோ அப்படின்னு நம்ம ஃபைன் பண்ண ஆரம்பிப்போம். ஃபைன் பண்ணோம் அப்படின்னா 48க்கு 8 மீதி 4 7R. 7R அப்படின்னா 42. 42 + 4 46. 46க்கு 6 மீதி 4 1R 6 + 4 அப்போ 1068 அப்படிங்கிறது ஒரு வருஷத்துக்கு வந்தது. ஓகேங்களா. இப்போது செகண்ட் இயருக்கும் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, இது ஃபர்ஸ்ட் இயருக்கு, செகண்ட் இயருக்கும் அதை அப்படியே தான் எழுதியிருப்போம். இப்போது இந்த இடத்துலையே எனக்கு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும் போதே 36 வந்துடுது. ஏன்னா வந்து நம்மளுக்கு கேட்டிருக்கிறது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இது ஃபர்ஸ்ட் இயருக்கு, இது செகண்ட் இயருக்கு. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 6 ரிமைனிங் 1, 13 ரிமைனிங் 1, 1 2 இப்படிங்கிறது நம்மளுக்கு வந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். நம்மளுக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்கிற அமௌண்ட், அதாவது பிரின்சிபல், அதாவது அசல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேல்யூ. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும் போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஷினில் கேட்டிருக்க அசல் தொகை நம்மளுக்கு வருது 19,936 அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு கொஷினில் கேட்டிருக்க அசல் தொகை. ஸோ இது வந்துருச்சு. எந்த இதில் வந்திருக்கு அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி 2 இயர்ஸ்க்கு நம்ம ஃபைன் பண்ணும்போது வந்திருக்குது. அப்போது நம்மளோட ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ். இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா, இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது புரியலனாலும் வீடியோஸை திரும்ப திரும்ப ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். அப்பயும் உங்களுக்கு புரியல அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கப்படும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.